السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، وقال تعالى في القرآن الكريم القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் இந்த இறைவன் இந்த உலகை இயக்கிக் கொண்டிருக்கிறாரோ, எல்லா புகழும் எந்த இறைவன் இரவை பகலிலும் பகலை இரவிலும் புகழ்த்தச் செய்கிறாரோ, எல்லா புகழும் எந்த இறைவன் சூரியனை உதிக்கச் செய்கிறாரோ, எல்லா புகழும் எந்த இறைவன் இரவிலே சந்திரனை வர வைக்கிறாரோ, அந்த இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் எல்லா புகழும் புகழ்ச்சியும் முடித்தானதாக. இன்னும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றது முதல் எங்கள் வாழ்வாக இருக்கலாம், எங்கள் சொத்துக்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே என்று சொந்தம் என்று தன்னுடைய கால்களை நகர்த்திய அந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், இன்னும் நாங்கள் எல்லாம் யாருடைய முகத்தை பார்ப்பதற்காக வேண்டி எங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை நாங்கள் தியாகம் செய்வதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கிறோமோ, நாங்கள் யாரை உயிரை விட மேலாக நேசிக்கிறோமோ எம்முடைய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்வாய். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, நம்முடைய வாழ்க்கையில் மனிதன் என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் 3 பருவங்கள் கடந்து செல்லும். 1 குழந்தை பருவம், 2 இளமை பருவம், 3 முதுமை பருவம். இதில் குழந்தை பருவம் என்பது அறியாமைக்கு சொந்தமானது, இளமை பருவம் என்பது சாதனைக்கு சொந்தமானது, முதுமை பருவம் என்பது ஏழாமைக்கு சொந்தமானது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, உங்களை காதுகளை தீட்டி கேட்டுக் கொள்ளுங்கள். இன்றைய சமுதாயத்தில் யாரெல்லாம் சாதனையாளர்கள் என்று பேசப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் தன்னுடைய சாதனைக்கான விதையை அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்தில் தான் தூவினார்கள் என்பதை நாங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய சாதனைக்கான விதையை அவர்கள் தூவிய அந்த பருவம் என்பது அவருடைய இளமை பருவம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் குர்ஆனிலே இந்த பருவங்களை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் பதிவு செய்வான்: அல்லாஹுல்லதீ ஹலககும் மின் துஅஃபின் ثم ஜஅல மின் பஅதி துஅஃபின் குவ்வா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை பலகீனமாக அல்லாஹ் ஏற்படுத்தியதற்கு பிறகு அந்த பலகீனத்திற்கு பிறகு அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கூவத்தை அல்லாஹ் கொடுத்தான், ஒரு சக்தியை கொடுத்தான். பிறகு அந்த சக்திக்கு பிறகு அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பலகீனத்தை கொடுத்தான், உங்களுக்கான வயோதிகத்தை கொடுத்தான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்வான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். வாலிப பருவம் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிஅமத், மிகப்பெரிய ஒரு நிஅமத். அன்பானவர்களே, வாலிபம் என்பது அற்புதமானது, மிகவும் அற்புதமானது, அதே சமயம் மிகவும் ஆபத்தானது. எந்த அளவுக்கு அந்த வாலிப பருவம் அற்புதமாக இருக்குமோ அதே நேரத்தில் அந்த வாலிப பருவம் என்பது மிகவும் மோசமானது, மிகவும் ஆபத்தானது. யார் ஒருவர் இந்த பருவத்தில் சில தவறுகளில் அவர்கள் வீழ்வார்களோ, சில தவறுகளை அவர்கள் செய்ய ஆரம்பிப்பார்களோ, அந்த பருவத்தில் அவர்கள் தவறுகளை வீழ்ந்து
வீழ்ந்து வாழ்க்கையில் தீமையை அவர்கள் சேகரிப்பார்களோ அவருடைய முழு வாழ்க்கையும் தீமையில் கேள்விக்குறியாக வாழ்விடும். ஒரு கட்டத்தில் தன்னுடைய வாழ்நாளை கழித்துவிட்டு திரும்பி பார்த்தால் வெறும் வெற்றிகரமாக தன்னுடைய வாழ்க்கை இருக்கும், எதுவுமே இருக்க. எந்த பருவத்தில் தன்னுடைய சாதனைக்கான கொடிகளை ஊட்ட வேண்டுமோ, எந்த பருவத்தில் தன்னுடைய சாதனைக்கான விதைகளை தூவ வேண்டுமோ அந்த பருவத்தை வீணடித்து விட்டு, அந்த பருவத்தில் தேவையில்லாத கேலி கூத்துகளில் ஈடுபட்டு விட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைய தினத்தில் நம்முடைய இளைஞர்களை பார்க்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, நாளை மறுமையில் அல்லாஹ் இதை பற்றி விசாரிப்பான். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை பற்றி விசாரிப்பான். லா தஸூரு கரமா ஆத்தின், எந்த ஒரு அடியானுடைய பாவம் நகராது, எந்த ஒரு அடியானுடைய பாவம் நகராது. யௌமல் கியாமா, மறுமை நாளிலே யாருடைய பாவம் நகராது. எதுவரை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வயதை எப்படி கழித்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். எப்படி நீ அழித்தாய் உடைய வயதை என்று அல்லாஹ் கேட்பான். நீ படித்த அந்த கல்வியை வைத்து என்ன அமல் செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் யாருடைய காலம் நகராது என்பதை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். இப்படி கேட்கக்கூடிய கேள்விக்கு என்னிடத்தில் என்ன பதில் இருக்கிறது, என்ன பதில் வைத்திருக்கிறோம்? இளைஞர்களை பார்த்து நாங்கள் கேட்கிறோம். ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு இளம் பெண்ணும் தன் உள்ளத்தை நீங்கள் கேட்டு பாருங்கள். அல்லாஹ்வுடைய இளமை பருவத்தை எவ்வாறு கழித்தாய் என்று கேட்கும்போது என்ன பதில் வைத்திருக்கிறோம்? யா அல்லாஹ், என் இளமையை நான் அசிங்கத்தில் கழித்தேன். யா அல்லாஹ், என் இளமையை நான் ஆபாசத்தில் கழித்தேன். யா அல்லாஹ், என் இளமையை நான் கழித்தேன். உன் நிலைகளுக்கு வாழ்வில்லை என்று சொல்ல போகிறோமா? என்ன பதில் வைத்திருக்கிறோம்? அல்லது யா அல்லாஹ், என் இளமையை என்னுடைய சுகத்திற்காக வேண்டி, என்னுடைய இன்பத்திற்காக வேண்டி, அடுத்தவர்களுக்கு துன்பம் தரக்கூடிய, அடுத்தவர்களுக்கு நோவினை செய்யக்கூடிய மதுவிலே வீழ்ந்து நான் என்னுடைய இச்சைகளை பூர்த்தி செய்து பாவத்தில் கழிக்கிறேன் என்று பதில் சொல்ல போகிறோமா? என்ன பதில் வைத்திருக்கிறோம்? என்ன பதிலை சொல்வதற்கு நாங்கள் வைத்திருக்கிறோம்? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, நீ யார் என்பதை ஒரு முறை நீ திரும்பி பார். உன் வரலாற்றை நீ படித்து பார். இஸ்லாமிய வரலாற்றுடைய வாலிபர்கள் எப்படி இருந்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கை என்ன என்பதை ஒரு முறை புரட்டிப்பார். நீ யார் என்பதை நீ அடையாளம் கண்டு கொள்வாய். அதுவரையில் யார் என்று தெரியாமல், யார் என்று புரியாமல் உமது வாழ்க்கையை இருட்டிலே கழித்திருக்க வேண்டாம். அன்பான இளம் சமூகமே, இஸ்லாத்துடைய முதுகு தண்டுகளே, அறிந்து கொள்ளுங்கள். ஒரு சமுதாயம் மாற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம். அவர்களுடைய பங்களிப்பு இல்லை என்று சொன்னால் அந்த சமூகம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். இன்றைய இஸ்லாமியர்களுடைய இளைஞர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய இஸ்லாமிய பெண்களுடைய, இளம் பெண்களுடைய, இளம் ஆண்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. அன்பான இஸ்லாமியர்களே, அகல பாராளத்தினுடைய வாழ்க்கையை துளைத்து விட்டு இன்றைய இளம் பெண்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். என் சகோதரன் தேடிக்கொண்டிருக்கிறான். தனது வாழ்க்கையை எப்படி கழிக்க வேண்டும் என்று தெரியாததன் காரணத்தினால், நான் யார் என்று தாம் யார் என்று அறியாததின் காரணத்தினால் தனது வாழ்க்கையை துளைத்துக் கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறான். இன்டர்நெட்டுகளிலும் சோசியல் மீடியாக்களிலும் மூலச்சேவை செய்யப்படுகிறது. நம்முடைய இளம் பெண்களுக்கும் இளம் ஆண்களுக்கும் சோசியல் மீடியாக்கள் மூலமாகவும் இன்டர்நெட்டின் மூலமாகவும் மூளைச்சலவை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கேவலம் ஒரு லைக்குக்காக வேண்டி, ஒரு கமாண்டிற்காக வேண்டி, ஒரு ஷேருக்காக வேண்டி நம்முடைய சகோதரி ஆடையை இழந்தவனாய் கேவலமாய் அசிங்கமான முறையில் ஆடிக்கொண்டிருக்கிறான். கேவலம், அசிங்கம். ஒரு லைக்குக்காக வேண்டி எமது மார்க்கத்தை இழந்தவளாய், தன்னுடைய மானத்தை இழந்தவளாய், தன் குடும்பத்துடைய பாராமரியத்தை இழந்த பெண்ணாய், தன் குடும்பத்துடைய பாராமரியத்தை இழந்த ஒரு ஆணாய், ஒரு லைக்கிற்காக வேண்டி கேவலம் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சமூகம்? எதை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? உன்னத மார்க்கத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இளைஞர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூசுப் கர்லாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், யூசுப் கர்லாவி அவர்கள் சொன்ன ஒரு கருத்து,
நிலங்கள் ஆக்கிரமம் செய்யப்படுவதை விட, நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதை விட ஒரு மனிதனுடைய மூளையும் உணர்ச்சியும் ஆக்கிரமிக்கப்படுவதுதான் மிக கொடுமையானது என்பதாக யூசுப் கர்லாவி ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள். உண்மை அதுதான். நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதை விட என் இளம் சமூகத்தினுடைய மூளைகள் ஆக்கிரமிக்கப்படுகிறது. என் இளம் சமூகத்தினுடைய உணர்ச்சிகள் என்ற தினத்தில் ஆக்கிரமிக்கப்படுகிறது. தேவையில்லாத விஷயத்தின் பக்கம் உணர்ச்சிகள் தூண்டப்படுகிறது. அசிங்கத்தின் பக்கம் உணர்ச்சிகள் தூண்டப்படுகிறது. ஆபாசத்தின் பக்கம் உணர்ச்சிகள் தூண்டப்படுகிறது. அனாச்சாரத்தின் பக்கம் உணர்ச்சிகள் தூண்டப்படுகிறது. தூண்டப்பட்டு நம்முடைய இளம் சமூகம் அதை நோக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, எவ்வளவு சிறப்பு மிக்க சமூகத்தில் நீங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட சிறப்பை எல்லாம் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். இன்னுமா அதற்கான நேரம் பிறக்கவில்லை? இன்னுமா மார்க்கத்தின் பக்கம் திரும்புவதற்கான காலம் உங்களுக்கு வரவில்லை? சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு பிதில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. மறுமை தினத்தில், நிழலே இல்லாத அன்றைய தினத்தில் அல்லாஹ் 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான். 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் நிழலை கொடுப்பான். அரிசியுடைய நிழலை கொடுப்பான். முதலாவதாக சொல்லும் பொழுது நீதியை நிலைநாட்டிய தலைவன், அரசன், அல் இமாமுல் ஆதில். இரண்டாவதாக சொல்லும் பொழுது இளம் சமூகமே, காதை தீட்டி கேட்டுக் கொள்ளுங்கள். இளைஞன், எப்படிப்பட்ட இளைஞன்? தன்னுடைய இளமை பருவத்தை அல்லாஹ்வினுடைய வணக்கத்திலே ஊறிப்போய் எழுந்த இளமையை கடந்தவன், அடித்தவன். இன்றைக்கு எந்த அளவுக்கு தன்னுடைய இளமை பருவத்தில் மார்க்கத்திற்காக வேண்டிய ரப்போடு என்னுடைய தொடர்பை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். எந்த அளவுக்கு என்னுடைய இளமை பருவத்திலே என் ரப்போடு உரையாடுவதற்கு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறேன். எந்த அளவுக்கு என்னுடைய நேரத்தை குர்ஆனோடு செலவு செய்கிறேன். எந்த அளவுக்கு வணக்க வழிபாட்டில் செலவு செய்கிறேன். கேள்விக்குறியாக அல்லவா இருக்கிறது. கேள்விக்குறியாக அல்லவா இருக்கிறது. இதற்கு தொடர்ந்து சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்காகவே இணைந்து அல்லாஹ்வுக்காகவே பிரியக்கூடிய 2 நண்பர்கள் பள்ளிவாசலோடு தன்னுடைய உள்ளத்தை தொடர்புபடுத்திக் கொண்டவர்கள். பிறகு வழக்கரம் கொடுப்பதை இடக்கரம் தெரியாத அளவிற்கு தர்மத்தை மறைத்து செய்தவர்கள். இன்றைய இளைஞர்கள் என்ன நடக்கிறது? ஒரு பேஸ்புக்கில், ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுவதற்காக வேண்டி தர்மம் செய்வதை கூட இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் விளம்பரத்திற்காக செய்கிறார்கள் அல்லவா? விளம்பர விரும்பிகளாக இன்றைய தினத்தில் சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. விளம்பர விரும்பிகள். நான் அப்படி செய்து விட்டேன், நான் அப்படி ஆகிவிட்டேன், என்னை அவர்கள் போற்ற வேண்டும், 10 பேர் ஷேர் செய்ய வேண்டும். வா, அன்னைக்கு பெரிய அளவில் அவர்கள் பெரிய திரவம் செய்தார்களா, பெரிய அளவில் சரக்கார் கொடுத்தார்களா? நாளை மறுமையில் ஒரு சல்லி நயா பைசா தராது அந்த தர்மங்கள். அல்லாஹ் சுருட்டி மோசடி செய்வான். எடுத்துட்டு போ. யாருக்காக வேண்டி செய்தாயோ, யாருக்காக வேண்டி தர்மத்தை கொடுத்தாயோ, அவன் போற்ற வேண்டும், பேச வேண்டும் என்று செய்தாயா, அவன்கிட்ட போய் கேளு. அவன் கொடுத்தால் வாங்கிக்க, அவன்கிட்ட போய் கேளு. ஹதீஸ் இருக்கு, ஹதீஸ் இருக்கிறது. யாருக்காக வேண்டி விருப்பத்திற்காக இவன் போற்ற வேண்டும், அவன் பார்க்க வேண்டும், இவன் பாராட்ட வேண்டும், இவன் புகழ் பாராட்ட வேண்டும் செய்தாயா, அவன்கிட்ட போய் கேளு, என்கிட்ட கூடி கேட்காத. அப்படி செய்த தர்மங்கள் கோடிகள் அல்ல, பல லட்சங்கள் கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் மறுமையில் எதற்கும் உதவார். விளம்பரம் விரும்பிகளாக இருந்தால், விளம்பரத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், நான் செய்வது மக்கள் போற்ற வேண்டும், நான் செய்வதை மக்கள் பார்க்க வேண்டும், மக்களுக்காக வேண்டி செய்வதாக இருந்தால் நாளை மறுமையில் அது எந்த விதமான பலனையும் தராது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு அழகான ஒரு பெண், நல்ல அழகுள்ள பெண், நல்ல வம்சம், நல்ல காசு பணங்கள் எல்லாம் இருக்கிறது. அவருக்காக வேண்டி அழைக்கும் பொழுது இன்னி அகாஃபுல்லாஹ், இந்த வார்த்தை எப்படி வரப்போகிறது? இன்றைய காலத்தில் சமூகம் சொல்லக்கூடிய இளைஞர்களை பார்த்தால் என்ன நடக்கும் என்று பயமாக இருக்கிறது. ஒரு அழகான ஒரு பெண், சொத்து இருக்கிறது, சுகம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, தவறுக்காக அழைக்கும் பொழுது யாரும் பார்க்கவில்லை, யாரும் என்னை பார்க்கவில்லை, நானும் அந்த பெண் தனியாக இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த பெண் அழைக்கிறார், இன்னி அகாஃபுல்லாஹ்,
அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன் என்று சொல்கிறாரே, அவனுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் அர்ஷுடைய நிழலை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இளைஞர்கள் எங்கே சென்று விட்டார்கள்? அப்படிப்பட்ட இளைஞர்கள் இன்றைய தினத்தில் எங்கே சென்று விட்டார்கள்? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு நமக்கு சிறப்பித்து சொல்லி இருக்கிறது. இந்த இளமை பருவத்தை நாங்கள் எப்படி கழித்துக் கொண்டிருக்கிறோம், எப்படி நாங்கள் கழித்துக் கொண்டிருக்கிறோம்? மனிதனுடைய வாழ்க்கை என்ற அந்த வட்டத்தில் இந்த இளமை பருவம் என்பது பல சிக்கல்களை உள்ளடக்கியதுதான். அதில் நிதானத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் எப்படி வெட்டில் பூச்சிகள் விளக்குகளை பூவாக நினைத்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளுமோ, அதே போன்று இந்த இளமை பருவத்தை ஒருவன் பெரிய ஒரு விஷயமாக நினைத்து என்னென்னவோ செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், மார்க்கம் அனுமதிக்காததை செய்து, மார்க்கம் வெறுக்கக்கூடியதை செய்து, மார்க்கம் தடை செய்ததை செய்து அவன் இந்த உலகத்தில் மறுமையில் தன் வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறான். வெட்டில் பூச்சிகளை போன்று தன்னுடைய வயது எப்படிப்பட்ட அற்புதமானது, அது எவ்வளவு பெரிய உன்னதமானது என்பதை அறியாமல், அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வரலாறை புரட்டி பார்க்க வேண்டும். நம்முடைய வரலாற்றில் இருந்த இளைஞர்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? சிந்து சமவெளியை வெற்றி கொள்ளும் பொழுது முஹம்மது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வயது 17. சிந்து சமவெளியை கைப்பற்றும் பொழுது முஹம்மது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு வயது 17. பைசாந்திய சாம்ராஜ்யத்தை வெற்றி கொள்ளும் பொழுது முஹம்மது பின் ஃபாத்திஹ் ரஹ்மத்துல்லாஹி வயது 23. ஸ்பெயினுடைய வரலாறை படித்ததுண்டா? ஸ்பெயினுடைய வரலாறை படித்ததுண்டா? ஸ்பெயினுடைய வரலாற்றில் கதாநாயகன், ஸ்பெயினுடைய வரலாற்றுடைய கதாநாயகன் தாரிக் பின் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை கைப்பற்றும் பொழுது வயது 23. எல்லோரும் இளைஞர்கள், உங்களை போன்ற எம்மை போன்ற இளைஞர்கள், உங்களை போன்ற எம்மை போன்று வயதிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிற்கு அனுப்பினார்கள். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா வரலாற்றை படித்தால் ஒரு பக்கம் கூட கண்ணீர் சிந்தாமல் புரட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வரலாறு முஸஅப் இப்னு உமைர். ஒட்டுமொத்த வாழ்க்கையும் துறந்தார்கள். இந்த வாழ்க்கத்திற்காக வேண்டி மதீனாவிற்கு அனுப்பப்படுகிறார்கள் தாவா செய்வதற்காக. 2 ஆண்டுகள் ஒட்டுமொத்த மதீனாவையும் நபி அவர்கள் வாழ்வதற்கு தகுதியான பூமியாக மாற்றினார்கள். ஒரு இளைஞர் யமன் தேசத்திற்கு ஆளுநராக விரிவுரையாக அனுப்பப்பட்ட முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா ஒரு இளைஞர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா காலத்தில் குர்ஆன் தொகுக்கப்பட்டது. அதில் குர்ஆன் தொகுப்பதற்காக வேண்டி கூடிய கூட்டங்களில் குழுவர்களில் அதிகமான குழுக்கள் இளைஞர்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நமக்கு குர்ஆன் கூட ஓத தெரியல, குர்ஆன் ஓதத்துக்கு கூட நேரத்தை ஒதுக்க முடியல. நானும் இளைஞன், யாரும் இளைஞன், எனக்கு வயது 27, 25, 27 என்று பேசுகிறோம். ஆனால் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வயதை அப்படியே ஒன்றுமில்லாத விஷயத்திற்கு நாங்கள் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய முன்மாதிரி இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள்? எதிலே சிக்கி இருக்கிறார்கள்? எதிலே சாதனை செய்து கொண்டிருக்கிறார்கள்? மதுவிலும் மாதுவிலும் அனாச்சாரத்திலும் அசிங்கத்திலும் ஆபாசத்திலும் சிக்கி தவிக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு பார்க்கவில்லையா? சில இளைஞர்கள் பேசுகிறார்கள், நவுது பில்லாஹ். எப்படி மது குடிக்கலாம் நீ ஆம்பளை இல்லடா, மது குடிக்கலாம் நீ ஒரு ஆணே கிடையாது. ஒரு இளைஞன் பேசுகிறான். எந்த அளவுக்கு அவருடைய மூளை செலவு செய்யப்பட்டிருக்கிறது, எதை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த ஒன்றை செய்யவில்லை என்றால் நீ ஆணை கிடையாது என்று பேசக்கூடிய இளம் சமூகம். அனாச்சாரத்தை செய்வதற்காக வேண்டி கூட்டம் கூடமாக கூடுவார்கள். புதிய புதிய அனாச்சாரங்கள் இன்றைய தினத்தில் நம்முடைய தமிழகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கண் திறக்காவிட்டால் பூமிக்கு குறை கொண்டு போக நிச்சயம். கண் திறந்து கொள்ளுங்கள். பல அனாச்சாரங்கள் இன்றைய காலகட்டத்தில் நமது கண்ணுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதோ சில தினங்களுக்கு முன்னால் ஹாப்பி ஸ்ட்ரீட் என்று நடத்துகிறார்கள். சந்தோஷமான திரு என்ற ஒரு பகுதியில் ஒரு வாரத்துடைய கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு வீதியில் மேலே அமைத்துக் கொண்டு கண்ட பாட்டுகளை போட்டுக் கொண்டு ஆணும் பெண்ணும் வித்தியாசம் தெரியாமல் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள்.
பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய சமூகம் அதில் ஒருவன், இஸ்லாமிய இளம் பெண்ணும் ஒருவன், இஸ்லாமிய இளம் ஆளும் ஒருவன் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப தூரத்தில் இல்ல, பக்கத்துல தஞ்சாவூர்ல நடந்திருக்கு, பக்கத்துல இருக்க ஒரு திருச்சியில நடந்திருக்கு, பல இடங்கள் நடந்துட்டு வருது. ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ப்ரோக்ராம் இன்னைக்கு என்ன, அது வரவேற்கப்படுகிறது, மக்களுக்கு மத்தியில் வரவேற்கப்படுகிறது. என் மகள் கண்ட ஒரு ரோட்டில் ஆடுவதை அனுமதிக்கக்கூடிய ஒரு தாய், அந்நிய ஆணோடு அந்நிய பெண்ணோடு ஆடக்கூடிய அனுமதிக்கக்கூடிய ஒரு தாய், இஸ்லாமிய தாயா? எவ்வளவு அனாச்சாரங்கள் பரவிருக்கிறது. எதையும் தெரிந்து கொள்ளாமல், எதையும் அறிந்து கொள்ளாமல், எதுவும் என்ஜாய்மெண்ட் தானே, ஜஸ்ட் ஃபார் ஃபன் என்று சொல்கிறோம். அது நரகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஜாலிக்கு தானங்க, மார்க்கும் அனுமதித்ததை மட்டும்தான் நாங்கள் செய்வதற்கு அனுமதி. இன்னொரு பக்கம் பார்த்தால் எல்ஜிபிடி, நவுதுபில்லாஹ், அந்த வார்த்தையை சொல்வதற்கு நாவுகள் கூசுகிறது. ஆழ்வாரும் திருமணம் செய்யலாம், பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்யலாம், ஒரு ஆண் பெண்ணாக மாறலாம், ஒரு பெண் ஆணாக மாறலாம். நான் ஆணுடைய ஆடை ஒரு பெண் உடுத்தலாம், ஒரு பெண்ணுடைய ஆடை ஆண் உடுத்தலாம், யாருக்கும் கேட்பதற்கு உரிமை இல்லை. இது பேருவாக என்பதாக, இது சுதந்திரத்துடைய நடை என்பதாக இன்றைய தினத்தில் நடைபெறுகிறார்கள். எல்ஜிபிடிங்கிற பேர்ல இவங்களுக்கு ஒரு அற்புதமான பேர் வச்சிருக்கிறாங்க, வானவில் நண்பர்கள். யாராவங்க? வானவில் நண்பர்களா? அரபு தேசத்துக்கு உலமாக்கள் ஃபத்வா கொடுக்கிறாங்க. அந்த வானவில் கலர்ல இருக்கக்கூடிய போன் கவராக இருக்கலாம், கீச்சனாக இருக்கலாம், எதை பூர்வமாக ஹராம்னு ஃபத்வா கொடுக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆணும் ஆணும் சேர்வது விவாதத் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை தலைகீழாக புறக்கணித்தான். இந்த தவறுக்காக வேண்டி, இந்த தவறுக்காக வேண்டி ஒரு சமூகமே பிழைந்து போகுது. அதே தவறை இன்றைய தினத்தில் செய்கிறார்கள். சில இஸ்லாமியர்கள் அங்கீகரிக்கிறார்கள், ஆணுக்கும் ஆணுக்கும் திருமணம் நடக்கிறது. இந்த மீடியாக்கள் கேவலம், இந்த மீடியாக்கள் அதை அங்கீகரிக்கிறது, அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறது. நாமும் அதை அங்கீகரித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சலாசத்துன் ஹர்ரமல்லாஹு தபாரக வ தஆலா அலைஹிமுல் ஜன்னah. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூன்று நபர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். மதுவை நிரந்தரமாக குடிக்கக்கூடியவன். இன்னைக்கு காலேஜ் பசங்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, நாங்க நிரந்தரமா குடிக்கல, வீக்லி ஒன்ஸ் தான் குடிக்கிறோம், வீக்லி ஒன்ஸ் தான் குடிக்கிறோம், மந்த்லி ஒன்ஸ் தான் குடிக்கிறோம், நாங்க நிரந்தரமா குடிக்கல. இதுக்கு பேர் என்ன? தௌபா செய்யாமல் மதுவுடைய எண்ணம் இருக்கும் காரணமெல்லாம் முதுமையில் உட்கார்ந்து அவன் மதுவை நிரந்தரமாக குடிக்கக்கூடியவன் தான். நான் வருஷத்துல ஒரு தடவை குடிக்கிறேன், அவன் நிரந்தரமாக குடிக்கக்கூடியவன் தான். தௌபா செய்தவன் மீளாத வரையில் அதனுடைய நினைப்பும் சிந்தனையும் கொடுத்தால் குடிப்பேன், இல்லையா இல்லை என்று இப்படி பேசக்கூடியவர்கள் எல்லாம் கொடுத்தால் குடிப்பாயா, நீ நிரந்தர குடிகாரன் தான். இவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது, சொர்க்கம் இவர்களுக்கு ஹராம். தாய் தந்தையை நோவினை செய்யக்கூடியவன் இவனும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நம்முடைய பாஷையில் சொல்வதாக இருந்தால் வெட்கம் கெட்டவன். தன்னுடைய குடும்பத்தில் அசிங்கம் பரவுகிறது, தன்னுடைய குடும்பத்தில் அசிங்கமான ஒன்று பரவுகிறது, பார்த்தும் பார்க்காமல் கண்டு கொள்ளாமல் அங்கீகரித்தால் வெட்கம் கெட்டவன். இவர்கள் சொர்க்கம் நுழைய முடியாது. ஒரு ஆணும் ஆணும் திருமணம் செய்வதை அங்கீகரிக்கக்கூடியவன், ஒரு பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வதை அங்கீகரிக்கக்கூடியவன், ஒரு ஆண் ஒரு பெண்ணை போன்று, ஒரு பெண் ஒரு ஆணை போன்று பாவம் செய்வதை அங்கீகரிக்கக்கூடியவன். இவர்கள் சொர்க்கம் நுழைய முடியாது. அன்பானவர்களே, இன்றைக்கு இதுவும் நாம் சாதாரணமான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. சாதாரணமான முறையில் இளைஞர்கள் நன்மையின் பக்கம் வழிவகுப்பார்கள் என்று சொன்னார். என்ன பேசுறாங்க தெரியுமா? சின்ன ஒரு ஸ்பார்க் தான், நல்லவனா இருப்பான், காலத்துல படிச்சுக்கிட்டு இருப்பான், மாப்பிள்ள கொஞ்சம் குடிச்சு பாரு மச்சான், கொஞ்சம் குடிச்சு பாரு எப்படி இருக்குன்னு பாரா. இதுவரைக்கும் அவனுக்கு மதுவுடைய வாடை இருக்காது, இதுவரைக்கும் மதுவுடைய வாடை இருக்காது. என் இளம் சமூகமே அறிந்து கொள், கொஞ்சம் குடித்து பார், லேசாக முகர்ந்து பார், ஒரு தடவை பண்ணிப்பார், ஒரு தடவை என்று உன்னை பாவத்தில் பக்கம் அழைப்பான். நாளை மறுமையில் யாரும் யாருக்காக வந்து நிற்க மாட்டார்கள், யாரும் நமக்காக உதவி செய்ய மாட்டார்கள்.
மாட்டார்கள், ஒரு நன்மை கொடுத்து உதவி செய்ய மாட்டார். ஒரு முறை குடித்து பாருடாமாப்ல, ஒரு தடவை குடிச்சு பாருடா மச்சான் என்று சொல்லக்கூடியவர்களாம் நாளை மறுமையில் வரமாட்டான். சகோதரரை பார்த்து ஓடுவான், தன் தாய் தந்தையை பார்த்து ஓடுவான், தன்னுடைய மனைவியை பார்த்து தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து ஓடுவான். எங்க நமது நண்பன் வந்து நிற்க போகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான், அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். எங்கு எனது நண்பன் வந்து நிற்க போகிறான். ஒருமுறை மகந்து பார், ஒருமுறை குளிச்சு பார், ஒருமுறை கைப்பறி பார் என்று சொல்லக்கூடிய நண்பன் உனக்கு இருந்தால் அவன் ஷைத்தான் அடிச்சு விளங்குது. அவனோடு நாம் பரப்போடு வைத்திருந்தால் நாளை மறுமையை ஷைத்தானோடு கைப்போட்டு நரகத்தின் பக்கம் இழுப்பதற்கு அவன் சமம். ஆனால் இப்படித்தான் பாதி குடிகாரங்க காலேஜில் தான் வருவாங்க. பாதி குடிகாரர்கள் காலேஜில் தான் வருவாங்க. காரணம் எல்லாம் இப்படிதான் போகுது. நம்ம பிள்ளைய புத்தி பத்தி வளர்த்துருப்போம், குடினா என்னன்னு தெரியாது. ஆனா சீரட்டை கொடுத்து 3 தடவை இழுத்து பாரு, குடும்பத்துக்கு இதமா இருக்கும். யாரும் இல்லை, எடுத்து சொல்வதற்கு யாரும் இல்லை, அம்மா இல்ல வாப்பா இல்ல, எடுத்து சொல்வதற்கு யாரும் இல்லை. அந்த நண்பன் தான் அவனுக்கு எல்லாம் என்று சொல்லும் போது ஒரு தடவை நானே யாரு பார்க்க போகிறா, என்ன தெரிய போகுது, ஒரு தடவை இழுத்து பார்ப்போம் என்று குடித்தவன் கடைசியில் மடாபடி ஆரமாறான். நான் காலேஜில் படிக்கும் பொழுது என்னோடு இருந்த ஒரு சகோதரர் சொன்ன வார்த்தை, நான் நண்பர்களோடு போகும்போது அவர்கள் குடிப்பார்கள், நான் பக்கத்தில் அமர்ந்துதான் இருப்பேன், என்னை பார்த்து பேசினார்கள், இவெல்லாம் எதற்கு நாயக்கு கிடையாது, ஆம்பளை இல்ல, மோந்து பார்த்தாலே விழுந்துருவான், இப்படி பேசி அவனுடைய உணர்ச்சிகளை தூண்டுகிறார்கள். அப்படியா நான் குடிச்சு காமிக்கிறேன் என்று நான் ஒரு தடவை நான் குடிச்சேன். அதற்கு பிறகு என்னை போன்று குடிக்கக்கூடியவர்கள் என்னுடைய கூட்டத்திலேயே இல்லை, நான் தான் குடிகாரனா இருக்கிறேன், நீ காட்ட முடியல. என்னிடத்தில் நேரடியாக சொன்ன சகோதரன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, தயவு செய்து இப்படிப்பட்ட வாசகத்தில் நீங்கள் விழுந்து விட வேண்டாம். உங்கள் உணர்ச்சிகள் இதன் பக்கம் தூண்டப்படக்கூடாது, உங்களுடைய உணர்ச்சிகள் இதன் பக்கம் தூண்டப்படக்கூடாது. யார் எதை பேசினாலும் மார்க்கத்தின் பக்கம் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் நகர்த்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த உலகம் நிரந்தரம் அல்ல என்பதை நாங்கள் உணர்த்தி, இந்த உலகம் நிரந்தரம் அல்ல என்பதை நாங்கள் உள்ளபூர்வமாக நாங்கள் உணர வேண்டும். அல்லாஹ் பதிவு செய்வான், அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்வான், மக்களுக்கு இது அலங்காரம் தான். இந்த இச்சைகள் எல்லாம் மக்களுக்கு ஒரு அலங்காரம் தான். மினனிசா, அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பெண்களாக இருக்கலாம், நான் வாங்கி போகக்கூடிய நிலங்களாக இருக்கலாம், தண்டங்கள், காசுகள், ஆடுகள், மாடுகள் எல்லாம் அல்லாஹ் பேசுகிறான். இது வெறும் ஒரு அலங்காரம் தான், இது வெறும் ஒரு அலங்காரம் தான், நிரந்தரம் அல்ல. இது நாளைக்கு மத்தாஉல் ஹயாத்தின் துன்யா, இந்த உலகத்தினுடைய ஒரு அற்பமான ஒரு இன்பம் தான், உலகத்தினுடைய அற்பமான ஒரு இன்பம். இது மக்களுக்கு ஜோடிச்சு காமிக்கப்படுகிறது. பார்த்து ஏமாந்திட வேண்டாம், பார்த்து வாழ்க்கை துளைத்து விட வேண்டாம். வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்திலேயோ மிக அழகான தங்கும் இடம் இருக்கிறது. இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம் தான் நிரந்தரமானது, அழகானது என்பதாக அல்லாஹ் பதிவு செய்வான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, இளம் பெண்களே, உங்களுடைய வாழ்க்கையை இஸ்லாத்தின் பக்கமாக திருப்பி பாருங்கள். உங்களுடைய வரலாற்றை ஒரு முறை புரட்டி பாருங்கள். நாம் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் பதிவு செய்கிறான், யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், ஓ மனிதா, சங்கை மிக்க அல்லாஹ் விட்டு உன்னை ஏமாற்றியது எதரா என்று அல்லாஹ் கேட்கிறான். என்ன பதில் சொல்ல போகிறோம்? அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், சங்கையான அல்லாஹ் விட்டு உன்னை ஏமாற்றியது எதரா என்று அல்லாஹ் கேட்கிறான். என்ன சொல்ல போறோம்? என்ன பதில் இருக்கு? யா அல்லாஹ், காசு ஏமாத்திருச்சு, பணம் ஏமாத்திருச்சு, அல்லாஹ் என்னுடைய சகோதரன் ஏமாற்றி விட்டான், என் நண்பன் ஏமாற்றி விட்டான், குடும்பம் ஏமாற்றி விட்டது, சமூகம் ஏமாற்றி விட்டது என்று பதில் சொல்ல போகிறோமா? அறிந்து கொள்ளுங்கள், நாளை மறுமையில் எம்மை பாதுகாக்கக்கூடியது நன்மைகள் மட்டும்தான். நாளை மறுமையில் நமக்கு பலனளிக்கக்கூடியது நன்மைகள் மட்டும்தான். பாவங்கள் செய்திருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே தௌபாவை செய்துவிட்டு
நம்முடைய வாழ்க்கையை மார்க்கத்தின் பக்கம் நாங்கள் திருப்புவோம். நமது வாழ்க்கையை மார்க்கத்தின் பக்கம் திருப்புவோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய இளைஞர்களாக வாழுவோம். உமர் ரலியல்லாஹு தஆலா போன்று, ஒரு முஸ்அப் இப்னு உமரை போன்று, ஒரு ஹாலித் இப்னு வலீதை போன்று, ஒரு ஹந்தலாவை போன்று நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையை அசிங்கத்தின் பக்கம் போகாமல், ஆபாசத்தின் பக்கம் போகாமல், அனாச்சாரத்திற்கு நாங்கள் கை கொடுக்காமல் மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்துள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். எதை கேட்கும் அதே அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களை என்னை மாற்றக்கூடிய வேண்டும் என்று சொல்லி, இந்த சமுதாயத்தினுடைய மறுமலர்ச்சிக்கு ஒரு இளைஞனுடைய பங்களிப்பு என்பது மார்க்கம் அவனோடு இருந்தால் மட்டும்தான் அவனுடைய பங்களிப்பு சரியானதாக இருக்கும். மார்க்கம் அவருக்கு இல்லை என்று சொன்னால் அவன் பங்களிப்பு ஒரு தீமையுடைய பங்களிப்பாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எதை செய்தாலும் மார்க்கத்தோடு அதை மார்க்கத்தில் இது கூடுமா கூடாதா என்று அவன் அறிந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக அவனுடைய பங்களிப்பு மிக மகத்தானதாக இருக்கும் என்பதை எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்று சொல்லி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். وقولي قولي هذا استغفر الله لي ولكم واستغفر عني وعنكم. السلام عليكم ورحمة الله وبركاته.